சொல்லிட்டீங்க. சரி, அதான் புருஷன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பொண்டாட்டி நினைக்க வேணும். பொண்டாட்டி என்ன நினைக்கிறதோ அதுதான் புருஷன் நினைக்க வேணும். கண்ணே, புருஷன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பொண்டாட்டி நினைக்க வேணும். அதே பொண்டாட்டி என்ன நினைக்கிறாளோ அதுதான் புருஷன் நினைக்க வேணும். அந்த குடும்பம் தான் நினைக்கும். கண்ணே, அது அவங்கிட்ட சொல்லாத. அவன் பொண்டாட்டி நினைக்காது, அவன் போட்டு சொல்லிக்க வேணும். அதனால மனசுல நினைச்சது நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலுங்க நம்ம வந்து யார மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் நம்ம பொண்ணு மனசுல என்ன ஏது இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? சரியான ஒரு யோசனை. திருமணம் செஞ்சுக்க கூடியவ அவ, நாளைக்கு வந்து புருஷனோட வாழக்கூடியவள் அவள். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனால சீக்கிரமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை. நீங்க ஒரு பொண்ணை பார்த்து நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து அப்படிதான் எல்லா வேலையும் செய்வேன். நம்மளால கூட வேலை செய்வேன். நம்ம சொல்ற வேலை செய்வேன் அப்படி. அதனால கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். நினைச்ச மாதிரி நம்ம முடிவெடுக்க முடியாது. நம்ம மகளாகப்பட்ட லட்சுமணாவை வர சொல்லி அவ மனசுல என்ன இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாம சித்தப்பனும் கூட இருக்கணும். யாரு? தம்பி, என்னுடைய தம்பியாக விளங்கி வரக்கூடிய துச்சாதன புலி. ஏன்னா எப்பவுமே வந்து நம்மளுடைய மகளாகப்பட்ட லட்சுமணாவுக்கு வந்து காவலா அவன் தான் இருக்கிறான். ஆமா ஆமா. அதனால ரெண்டு பேத்தையும் வர சொல்லி ஒரே முட்டா பேசி போடலாம். அதனால சீக்கிரமாக சென்று இருவரையும் நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து கொண்டு வா. தம்பி புரிஞ்சுக்காவியா? புரிஞ்சுக்காவியா? பாப்பா தம்பி இங்க ராஜா ராணியா நாங்க வேத்து விறுவிறுத்து போய் உட்காந்துருக்கோம். கொண்டு வந்தோம் ஆளுக்கார கட்டி திணியே கொண்டு வந்தோம். அது எவ்வளவு தெரியுமா? ரொம்ப ஓசுதான். சொல்லுங்க என்னங்க? அதாவது எப்படி சமாச்சாரம்னா என்ன மதிப்பு மரியாதை இது அவ்வளவுதான். இன்னும் மதிப்பு மரியாதை ஐயாவாகப்பட்டு சங்கரையா பேரில கொடுக்கப்படுது காதல ரூபாய் 30. அவருடைய குடும்பமாகப்பட்டது ஆண் போட பக்கம் மறைக்கப்பட்டு வாழ்ந்து பெண் போட பக்கம் எல்லாம் பெற்று வருகி அதை போல வருகின்ற கஷ்டம் எல்லாம் கொடுத்துருண்டா. இப்போ கொடுத்துருந்தா அதெல்லாம் பிரச்சனை தெரியுமா? தெரியாதா? என்னை விட பிரச்சனை இல்லைங்க, இதை விட நிறைய நடக்கும். அவருடைய குடும்பமாகப்பட்டது எந்த ஒரு நோயினுடைய அண்டால் படிக்கு சிறப்போடு வாழ வேண்டிய ராமா இருக்கணும். அதனால என்ன சமாச்சாரம்னா என்னுடைய மகளாகப்பட்ட லட்சுமணா இருக்கிறாள் அல்லவா? ஆமா. அவளுக்கு வந்து நான் கல்யாணம் செய்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓ, பெரிய காரியம். ஏய், எங்கடா பெரிய காரியம்? வீட்டுல பணமா விழுந்து போச்சு. ஏடா தில்லு மாதிரி பத்ததே. பெரிய விசேஷமான்னு கேக்குறாரு. பெரிய விசேஷமா? ஏங்க ஒரு திரட்டி பண்ணா அது வந்து சின்ன காரியம். கல்யாணம் பண்ணும்போது அது பெரிய காரியம் இல்ல. நாள் செலவா நிறைய ஆகுது. நீ அப்படி சொல்ல. அப்படி வீட்டுல பெரிய காரியம் நடக்குது. நீ சொல்றத பார்த்தா என் வீட்டுல ஏதோ வேற சமாச்சாரம். நம்ம வீட்டுல பெரிய காரியம். என்னடா பெரிய காரியம் பெருசா இருக்கிறது ஒரே பொட்ட பொண்ணு வச்சிருக்கீங்க. ஓ, பெரிய விசேஷம். 56 தேசத்திற்கு ஏக சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி இல்லப்பா, ஹெட்வர் சக்கரவர்த்தி. ஹெட்போன் சக்கரவர்த்தியா? நாலு ஹெட்போன் சக்கரவர்த்தி. எப்ப பொழுதுக்கு ஹெட்போன் கேக்குறதல்ல, ஹெட்வர் சக்கரவர்த்தி. நாங்க நம்ம வாயில இதெல்லாம் வராது. அப்படியாப்பட்ட நாங்க ரெண்டு பேரும் வரணும் சொன்னோம்னு சொல்லி என்னுடைய தம்பியாகப்பட்ட உச்சாதன புலி என்னுடைய மகளாகப்பட்ட லட்சுமண குமாரி ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லு. ஓ, ரெண்டு பேரு பிள்ளைகிட்ட போகணும். ஏய், என் பிள்ளைகிட்ட நீ போகாதடா, என்னுடைய மகளை சென்று அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறேன். அதுதாங்க பிள்ளைகிட்ட போகணும். மறுபடியும் பிள்ளைகிட்ட போனா என்னடா அர்த்தம் பேசுறீங்க? எங்க இருக்குது? அப்படியே கரவால பிடிச்சு விடுவாமா? உள்ள எங்க இருக்குது? உள்ள வீட்ல பாக்குது, அரண்மனையில இருக்குது. ஆமா, அங்க பிள்ளைகிட்ட போனாதான் நம்ம கூட்டிட்டு வர முடியும். ஆமா, அதனால பிள்ளைகிட்ட அரண்மனைக்கு போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லு. என் பிள்ளைகிட்ட போய் அரண்மனையில இருக்கிற உங்க பிள்ளைகிட்ட நான் போய் கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, இந்த டகாத்தி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வாய் அப்படியே டகாத்தி போடுவான் ஆளுக்கு. நீங்க வாய் கிழிப்பீங்க, அது கிழித்து விடுவேன். சரி சொல்லு, போய் என் பொண்ணை கூட்டிட்டு வா. அப்படியா? அப்படியே தனியா இருந்து சொல்லு. சரி. என்னடா சொல்ற? மகன் அழைச்சிட்டு வரணும். சரி, அதனால சொல்ல நாங்க
அரவைக்குடி துரியோதனனாகப்பட்டவர் தன்னுடைய தம்பியாகப்பட்ட துர்ச்சோதன புலியை அழைக்க இப்பொழுது துர்ச்சோதன புலி சபை தர்பார் அவரால் மற்றது விளக்கமாக விநாயகர் இப்பதான் வானம் விடுறாங்க. அடி வாங்குறது வாங்கின மாதிரி சத்தம் கேட்குதா? அவர் அடிக்கிறாருமா இல்லையா? அம்மா அடிக்கிறேன். அங்க வந்து பேசி பார்க்கலாம். நான் பார்க்கவே இல்லை. அப்போ நீ போய் பார்க்குறியா? போட பார்க்கலாம். அடிக்கிறான்னு பார்க்கலாம். வாடா வாடா. இல்லை தைரியமா இருக்கா? எங்க நின்று பார்க்கலாம். அடிக்கிறான்னு பார்க்கலாம். என்னடா அசால்ட்டு? விக்னேஸ்வரா கூப்பிடுறாருண்ணா. அடிச்சானா 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 அடிப்புள்ள நான் தானே வாங்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் அடிச்சானா? என்னண்ணா பாக்கலையே. நீ எப்ப பாக்குறது அடி வாங்குறது? விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா? ஏன் கேட்டு வந்தேன். தைரியமா கேட்டு தைரியமா கேட்டு நீ அங்க நின்னுக்கிறது. பயப்படா போ சாமி. சாமி சாமி சொல்லுங்க சாமி. ஏய் யார் நீ? பின்னால வந்துறீங்க. பின்னால மந்திரினா எதுக்கு? இல்லைங்க அவருக்கு அடுத்து நான் தான். ஏய் போய் நீ தேவையில்லை. என் தொப்பி மந்திரி அழித்து வா சீக்கிரமா. தொப்பி மந்திரியா? ஏய் தொப்பி மந்திரி நான் கூப்பிடுறேன்னா என்னன்னு கூப்பிட்டா? நான் தொப்பி மந்திரியா? தொப்பை எனக்கு இல்லை. தொப்பி மந்திரியாமா? முக்கியமான வேலை. வேலையா? என் வீட்டுல திரட்டின்னு சொல்லிடுறேன். திரட்டியா? அப்போ வர முடியாது. என்னாச்சு? வீட்டுல திரட்டியாமாங்க. ஏண்டா வந்து நாயங்க இருக்கும்போது அங்க என்னடா முக்கியமான
என்னடா என்னடா சொல்ற என்னாச்சு என்னாச்சு சரி என்ன திரட்டியாவும் அப்படிங்கிறது திரட்டியா யாருக்கு திரட்டின்னு கேட்டுலாம் வீட்டுல பொட்ட புள்ளியே இல்லையா வீட்டுல பொட்ட புள்ளியில யாருக்கு தெரிஞ்சு அது முதல்ல கேட்டு போது ரெடி மிச்சம் பொம்பளை இருக்குது எங்க யாரு யாரு நான் சொல்றது அப்படியே போய் சொல்லு வர ஞாயிற்றுக்கிழமை எப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆமா வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு யமகண்டத்துல கேட்ட நட்சத்திரத்துல ராகு காலத்துல பட்டம் பகல நட்டின தார் ரோட்ல விளக்க வச்சுக்கிட்டு எங்க அப்பனை பேத்த பாட்டி வயசுக்கு வர்றான் வரல ஞாயிற்றுக்கிழமை வர்றா அவள் நானா தாய் மாமன் பாட்டியை சீர்வரிசை பண்ணணும் பாட்டியால சீரியஸ் பண்ணணும் மறுபடியும் டோன்ட் கேர் அவ என்ன சொன்னா அவங்களை நக்க சொன்னா என்னடா சொல்றா ஏய் ஏய் நான் சொன்னது சொன்னையா சொல்றேங்க சொல்றா வேகமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 10 மணி 8 மணி கேட்டதுல நாகாலத்துல அவங்க அப்பா பாட்டியை விளக்கு வச்சு வயசுக்கு வர போறான் நான் தான் தாய் மாவனா பாட்டியை சீரியஸ் பண்ணுமா சீரியஸ் பண்றேன் இல்ல சீரியஸ் பண்ணுமா ஏப்பா போய் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ஏன்னா அவ பாட்டியா இப்பதான் வயசுக்கு வரான்னா அவங்க அப்பா எப்படி பிறந்திருப்பான் அவங்க அப்பனுக்கு இவன் எப்படி பிறந்திருப்பான் கேட்டு வரவன் நீ கேனையனா இது கேட்டு வந்து என்கிட்ட சொல்றிய இதை கேக்குறவன் நான் கேனையனா நீங்க தான் கேணும் என்னடா நீ விளையாடுறியா ஏப்பா உங்க அப்பனை பேத்த பாட்டி வயசுக்கு வந்து உங்க அப்பா எப்படி பிறந்திருப்பா உங்க அப்பனுக்கு நீ எப்படி பிறந்திருப்ப நான் எங்க அப்பனுக்கு போறேன் எங்க அம்மாளுக்கு தானே போறேன் யாருக்கோ எங்க அப்பா எங்க அம்மாவை சென பண்ணிட்டு ரிக்கவரிக்கு போயிட்டான் ஆஸ்பத்திரியில போறது அட நீ என்னமோ பண்ணிக்கணும் வாடா ஐடியா போதுமா போதும் தூக்கம் தெளிச்சிருக்கா என்னன்னா பாவம் பண்ண எதுக்கு தடி வாங்கி வைக்கிற எதுக்கு வாங்கி வைக்கிறேன் எதுக்கு வா சம்பளம் நான் மட்டுமா வாங்குறேன் யாருங்க விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அப்படி அதை உடைச்சிடாம பாக்கிறவன் கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அங்கல நான் வச்சேன் பாரு நீங்கள நாங்க 2 பேரும் பிக்கல எங்கேயும் போய் கொஞ்சல டாவு 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 டா டாவில்லாட்டி டையடா டாவு 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 டா டே டாவில்லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அருமை ஏன் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாளே மார்கழி மாசம் சரி காலங்காத்தால அவ வீட்டு முன்னால அடடே காலையில் எழுந்து கோலம் போட இலக்காதல சவுண்டு கேட்டு நானே எழுந்து நான் எழுந்து பார்க்க இலக்கண்ணல திறந்து நான் கொஞ்சம் குமரியே கண்ணுல பார்த்தா அவ என்ன பார்த்தா ஏனப்பா சிரிக்கிறாய் நான் அவளை பார்த்தேன் கண்ணும் கண்ணும் முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி டாவு 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 டா டாவில்லாட்டி டையடா டே டாவு 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 டா டாவில்லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே கலிதாச்சு வளரில் நெக்களத்து வாங்கி தந்த பகவான் கடையில கட்பீசு வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட்டு தச்சு தந்த தேவி தியேட்டரில காதல் போட்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா ஏப்பா அழுகுற என்னாச்சு நான் அவளை தொடல ஏன் என்னாச்சு அவளை கொரோனா வந்துருச்சுங்க கண்ணும் கண்ணும் முட்டி கீச்சி காதல் வந்து ஒட்டி டாபு 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 டா டாவில்லாட்டி டையடா டேய் டாபு 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 டா டாவில்லாட்டி டையடா டாபு 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 டா டாவில்லாட்டி சையடா ஆரடா சைக்கிறாங்க நான் கொன்று விடுவேன் ஆமா
இடிச்சு வாங்கினா கொன்று விடுவீங்க கொன்று விடுவீங்க. ஆமா கொண்டு விட்டா நான் என்ன சும்மா இருக்கிறேனா? நீ கொண்டு விட்டா நான் மட்டும் சும்மா இருக்கிறேனா? என்ன பண்ணுவ? உன்னையும் வச்சுக்கோ செத்து விடுவேன். ஈரவசனம் பேசுற மாதிரி சொல்ற. நண்பா, உன் வேடிக்கை வினோதமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சீராக வந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. சரி, மாபெரும் புண்ணிய சபை. இது என்ன ஊர்? இந்த ஊருங்களா? அதே ஊர் தான். ஏப்பா, இப்ப நம்ம கூத்தாடுறோம்ல, அது என்ன ஊரு? அதே ஊர் தான். அதே ஊர் தான்ப்பா. இப்ப நம்ம சாப்பிட்டோம்ல, சாப்பிட்டு வந்து கூத்தாடுறோம்ல, இப்ப நான் வெளியே ஆடிட்டு இருக்கல, இது என்ன ஊரு? அதே ஊர் தான். நான் கரெக்டா தானே சொல்றேன். ஆமா, இப்ப நம்ம ஆடிட்டு இருக்க ஊரு, கூத்தாடுற ஊரு, அது என்ன ஊரு? இப்படி கரெக்டா கேக்குறாரு. நான் பாடுற ஊரு இதே ஊர் தான். ஓடாடே டேய், கத்தி எடுத்து வெட்டினா தலை துண்டா போயிடும். மாம்பழத்திலே வந்து ஆணாக வந்த அப்பன்மார்களும் பெண்ணாக வந்த அரும்பெரும் தாய்மார்களும் சீரான சிங்கார சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். உண்மைதான், உண்மை. இன்னும் மாரியம்மனுக்காகவும் விநாயகருக்காகவும் சக்தி விநாயகருக்காகவும் பூச்சாட்டி பொங்கலானது வைத்து திருவிழாவானது பெருவிழாக செய்து நமக்கின்று ஓரிரு நாடகமானது வைத்துள்ளார். நாடகம் வைத்த நல்ல உள்ளோருக்கும் ஆண் போன பக்கம் அரசுபட்டாண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி திருப்பதி ஆசனம் திருவண்ணாமலை கோபுரம் எப்படி வளர்கிறதோ அதுபோல் அவரவர் குடும்பம் வளர வேண்டும் என்று நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். வணக்கம். இந்த தூவரவங்களுக்கு டபுள் வணக்கம். இதுக்குதான் முன்னாடிக்கிறது. ஏப்பா, முது வலிக்க வலிக்க இவங்க எல்லாம் கூத்து பாக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் டபுள் வணக்கம் போட்டா கூட பரவாயில்ல. ஒரு வணக்கம். ஆமா, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு தூங்குறவங்களுக்கெல்லாம் எதுக்கு டபுள் வணக்கம் போடுற? நீங்க ஒரு பக்கம், அவங்க என்ன வேற என்ன தூங்குறாங்க? பின்ன விநாயகர் வேண்டுதலைங்க. விநாயகருக்கு வேண்டுதலாம் என்ன சொல்கிறாய்? ஆமா சாமி. எப்படி சாமி? நம்ம சாமி என்னன்னு வேண்டுறோம்? சாமி அப்பா மாரியாயி காளியாயி சாமி வேண்டாம். மாரியாயி காளியாயி நான் நினைச்ச நடந்துருச்சுன்னா உனக்கு ஆடு வெட்டுறேன், கோழி அறுக்கிறேன், பொங்க வைக்கிறேன், மாவளக்கு இருக்கிறேன், அளவு குத்துறேன், அக்னி இருக்கிறேன், பூ மிதிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேல் எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறது மாதிரி கூத்து வைக்கிறேன்னு வேண்டாம். இந்த வேண்டுதல் செலுத்தும் போது ஆயிரக்கணக்கில் காசு பணம் செலவாகும். ஆனா இந்த தூமர வேண்டுதலுக்கு பாருங்க 10 பைசா செலவில்லை. இது வேண்டுதலா? அது விநாயகருக்காக. விநாயகருக்கு வேண்டுதல் எப்பேற்பட்ட வேண்டுதல் இது? போன வருஷம் வேண்டிக்கிட்டாங்க. எப்படி? மாம்பழத்து விநாயகா, சாமி விக்னேஸ்வர விநாயகா, நான் நினைச்ச காரியத்தை இந்த வருஷம் நீ நிறைவேற்றிட்டீனா திருவிழா பெருவிழாவை கொண்டாடி எலிமேடு பொன்னுசாமி சேட்டு கொண்டு வந்து உன் கோயில் முன்னால ஊருக்கு முன்னாடி ஊருக்காரங்க உன் கோயில் முன்னால உனக்குன்னு கூத்து வைப்பாங்க. அதுக்குள்ள நான் நினைச்ச காரியம் நிறைவேற்றிட்டீங்கன்னா உனக்காக உன் கோயில் முன்னால வந்து கூத்து ஆடு போகுது. ஆடுற இடத்துல கூத்தே பார்க்காம படு தூங்கி போடுறேன் அப்படின்னு வேண்டுதலை வச்சு அவங்க கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு. அதனால வேண்டுதல் சொல்றேன். இவங்க யாரும் தூங்கல, வேண்டுதல் தான். சண்டைக்கு வந்துருவாங்க காலையில. ஏன்னா கோமாளி எல்லாத்துக்கும் உனக்கு வச்சு எங்களுக்கு வைக்கல. உள்ளூர்ல அந்த பொல்லாப்பு நமக்கு. ஆமா, அது நியாயம் தான் நண்பா. அப்படி இருந்த போதிலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமானது பலராமன் சண்டை, லட்சுமணாதேவி கல்யாணம். இந்நாடகத்திலே சீரும் சிங்கத்தை போல் போல கட்டந்த காலை போல காற்றாட்டு வெள்ளம் போல காட்டாற்று வெள்ளம் போ. தெரியுமா? நீங்க யாருக்கு எனக்கு தெரியும். உங்க மந்திரி நான். அப்படி எங்க ராஜா நீங்க. ஆனா பார்க்க சபைக்கு தெரியணும் இல்ல? தெரியுற மாதிரி சொல்லுங்க.
சொல்லுங்கயா. சொல்லு. சொல்லுங்க ஐயா. அப்படி சொல்லுங்க ஐயா. ராஜாதிராஜன், ராஜாதிராஜன், ராஜமார்த்தாண்டன், ராஜமார்கண்டன், ராஜமார்கண்டன், ராஜமார்த்தாண்டன், ராஜகிரீடாதிபதி, ராஜா திருட்டுகுதி, ஏய், ராஜா பொறுமையா சொல்லுங்க. ராஜாதிராஜன், ராஜாதிராஜன், ராஜமார்த்தாண்டன், ராஜமார்த்தாண்டன், ராஜகிரீடாதிபதி, ராஜா ராஜகிரீடாதிபதி, கிரீடாதிபதி, ராஜகுலத்திலகன், ராஜா குலத்திலகா, ராஜகுலத்திலகன், ராஜா குலத்திலகா, ராஜா ஸ்ரீ 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 ஸ்ரீ. ஏய், இந்த பைத்தியமா பிடிச்சிருச்சு. சிரி சிரிட்டீங்களா? அப்படி இல்லப்பா, ராஜ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ. அத்தலகார சிரி. ஐயோ, வேணாம், நீங்க ரெண்டு பேரும் சிரிக்காதீங்க. சரி. ராஜஸ்ரீ ரகுதார தொண்டைமான். தொண்டைமான். உண்மைதான். சிரி என்றால் ஒரு மரியாதைக்குரியான வார்த்தை. மரியாதைக்குரிய வார்த்தை. உண்மைதான். சரி சரி. என்னுடைய பெயரானது என்னவென்று தெரியுமா? 64 கலைகளும் கற்ற வீரம் தீரம் புத்தபல சௌரிகளை உடைத்த எனது பெயர் தான் வீரப்புலி துர்ச்சோதிரன். எப்படி? சரிங்க. என்ன புலி? வீரப்புலி துர்ச்சோதிரன். அப்படிங்களா? கொட்டை எடுத்தது எடுக்காததுங்களா? எதுக்கு? எங்க ஊர்லதான் ரசத்துக்கு வைக்கிற புலி எல்லாம் கொட்டை எடுத்தது புலிதான். இந்த புலி ஏய், என்னிடம் இப்படி எல்லாம் பேசினாய், உன்னை உறுதியாமல் ஆக்கி விடுவேன். அப்படியா? நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க. ஏன்? என்ன அடிக்க மாட்டீங்க, விட்டுருங்க. ஏய், ஏன்னு சொல்லு. ஏன் பெரியவங்க 10 பேர் இருக்கும்போது அவங்க முன்னாடி நம்மள ஏய், அவங்களுக்கு என்ன நினைச்சானு பரவாயில்ல, நான் ஏன் உன்னை அடிக்க மாட்டேன். கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் அடிப்பீங்க. அடிக்க மாட்டீங்க. ஏன் அடிக்க மாட்டேன்? நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க. நான் அடிப்பேன். அடிக்க மாட்டீங்க. ஏப்பா? அந்த நம்மளுக்குள்ள உள்ள ரகசியத்தையா ஏய், என்னடா ரகசியம் சொல்றா பார்க்கலாம். சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் ஆக வேண்டும். சரி சொல்லிடுறேன். சொல்லு. வேண்டாங்கிறேன் சொல்றாங்கிறேன். சொல்லுங்கற. சரி. ஏன் அடிக்க மாட்டேன்? நேத்து பொழுதோட கூத்துக்கு வரும்போது திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணலையே. ஆமாலண்ணா, கோட்டரை ஒரு அரை கட்டிங் வாங்கி கொடு. இன்னைக்கு நைட்டு கூத்துல எந்த வேஷம் போடணும் சாட்டில ஒரு அடி கூட அடிக்குமான்னு சொல்லி உனத்து மயில வாங்கி குடிக்கலாம். அப்படி மீறி ஒரு அடி அடிச்சுட்டா கூட அரை கட்டிக்கு ஒரு கோட்டர் வசூல் பண்ணிக்கோன்னு சொன்னீங்கல்ல, உனத்து மயில வாங்கி குடிக்கல. அப்புறம் மறுபடியும் அடிச்சீங்கன்னா ஒரு அடி அடிச்சா கூட ஒரு கோட்டர் வந்தாகும். நைட்டு தான் இப்படி